ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஃபிஷஸ்லாம் நிறையா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அதை ஓப்பன் தான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கோம். என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் பார்சல் டெலிவரி பண்ணது லேட்டாக பண்ணிட்டாங்க. நிறையா ஃபிஷ்ஷு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் வேகமாக அன்பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் வேறு எங்கள் அம்மாவை தான் வீடியோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வழக்கம் போல் சொதப்பிட்டாங்க. என்னன்னா, அவங்க கால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு முக்கால்வாசி நேரம். இதெல்லாம் ஜூம் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளேயும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சரி நம்ம வாங்க அன்பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணால் கிட்டத்தட்ட நிறையா ரப்பர் பேண்டை சுற்றி வச்சிட்டாப்பில் நமக்கு டெலிவரி பண்ணவர். ஒரு மீனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 கவர் லேயர் போட்டிருந்தார். நல்லா தான் நீட்டாக பேக் பண்ணியிருந்தார். பட் அந்த கொரியர்காரர் ஒரே நாளில் அடுத்த நாளே டெலிவரி பண்ணுறதுக்கு பதிலாக 2 நாள் லேட்டாக டெலிவரி பண்ணிட்டாரு. ஸோ என்ன ஆகிப்போச்சுன்னா, மீன்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலை. நிறையா மீன் டெத் ஆகிருச்சின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அன்பேக் பண்ணவே முடியல. அத்தனை கவர் போட்டிருந்தார் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நாங்களும் பார்த்து இது பண்ணிக்கிட்டே இருந்தோம், அன்பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி என்ன தான் வருது, நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபிஷ்ஷஸ் மாலி மட்டும்தான், ஏன்னா ப்ரீடிங் ஸ்டாக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது. ஆர்டர் பண்ணதுலேயே ஃபஸ்ட்டு பேக்லேயே என்ன அதுலேயும் இல்லாமல் எங்கள் அம்மா வீடியோ எடுத்தனால நிறையா சொதப்பிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவரே 2ஆக கிழிச்சு வேகமாக மீனை உள்ளே விட்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு ஆரஞ்சு கலரு பிளாக் கலர் நல்லா இருக்கானுங்க. இப்போ அடுத்த பேக் பார்த்தீங்கன்னா மீனில் 2-3 மீன் பாடியே காணோம், பாதி தான் இருந்துச்சு. நாங்கள் பிரித்தோன்னே நாங்களே எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஆர்டர் பண்ணதே 10 பீஸ் தான். 10 பீஸில் 6 மீன் தான் செத்துச்சு. இன்னொரு ஆளுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பையனுக்கு சாக்லேட் மாலி ஆர்டர் பண்ணியிருந்தாப்புல. டோட்டலாகவே அவுட்டு, ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சாக்லேட் மாலி லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட கையெல்லாம் உள்ளே வந்துடுச்சு, கேமராக்குள்ளே கையை விட்டு ஆட்டிட்டாங்க. ஸோ எங்களால் சரியாக வீடியோ காட்ட முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஒரு 4 பீஸ் அப்படின்னு இருக்கும். பார்த்தா ஒயிட் கலர் பீஸ் மட்டும்தான் என்கிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ அது ப்ரீடிங் ஸ்டாக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம இதில் இப்போ இனிமேட்டு ப்ரீடிங் செட்டப் பெருசாக போடலாம் மாலிக்கு மட்டும் அப்படின்ட்டு, லோக்கல்லே பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஆர்டர் பண்ணி இப்போ வாங்கினோம். அது கடைசியில் பார்த்தா மீன்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு. ஆனால் மீன் உயிரோடு இருக்கணும்ல, அதனால தான் நாங்கள் பார்த்து இப்போ இது பண்ண வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி அதோட ஃபுல் வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது நார்மலாக ஒரு மீன் ஆரஞ்சு கலரில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஆக்சுவலாக ஆரஞ்சு கலரில் மட்டும் எனக்கு மீனே அமைய மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் மாலி ஆர்டர் பண்ணாலே ஆரஞ்சு கலர் மட்டும் வரவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும். இது என்னன்னே தெரியல. திடீர்னு எங்களுக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. ஃபுல்லாகவே டோட்டலாக அது டேமேஜ் முடிஞ்சு போச்சு, சோலி ஆயிடுச்சு. ஸ்மெல்லு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களே எங்களாலேயே முடியலன்னா பார்த்துக்கோங்களேன், பாக்ஸை திறந்தோன்னே குபீர்னு தூக்கிட்டானுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக கொஞ்சமாக திறந்து காமிச்சிருக்கேன். அதில் ஏதோ 1-2 மீன் உயிரோடு இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். 2 பேக்கெட் அவுட்டு எங்கள் இதில். 2 பேக்கெட் ஃபுல்லாகவே அவுட் ஆகி போச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் நம்ம சாக்லேட் மல்லி பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு அம்பட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கலர் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது சாக்லேட் மாலியும் பிளாக்கும் தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லை, ஒயிட்டு மட்டும் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது நம்ம அதில். அதுலேயும் ஒரு மீன் உயிரோட இருந்துச்சு, எடுத்து வெளியே போட்டேன். இன்னும் இல்லை, 2மே பாடியை காணோம், பாதி தான் இருந்துச்சு, அதை காட்ட முடியல. எங்கள் அம்மா தான் வீடியோ எடுத்தனால இவ்வளோ மீன் இறந்து போச்சு. அது வேறு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம சேனல் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.